வார்த்தையாவது பேசுங்க. நான் வீணாய் போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, என் பாரம் உமக்கு தெரியும், என் வேதனை உமக்கு தெரியும், என் தேவை உமக்கு தெரியும். ஆண்டவரே, அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம். எனக்கு ஏற்றவாறு ஒரு வார்த்தையாவது பேசுங்க. ஆண்டவரே, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவரே அனுப்பித்தாங்க. நம்ம கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா ரபா ஷலபரபா. கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சகோதரிகளாய் ஒருமனப்பட்டு அப்படியே பாத்தில் காத்திருக்க இந்த நல்ல நேரத்தை கொடுத்தீங்களே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. கொடுத்த சொக பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக சோத்தரிக்க பாடி துதிக்க ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்களே சோத்தரிக்கிற ஐயா. இப்பொழுது உங்களுடைய வசனத்துக்காய் காத்திருக்கும் பொழுது என்னோடு எங்களோட ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, பரலோகத்தில் தேவ தூது அனுப்பித்தாங்கப்பா. எங்கள் உள்ளத்துக்கு ஏற்றவாறு பேசுங்க, எங்களுக்கு ஏற்றவாறு தேவைக்கேற்றவாறு பேசுங்க. எங்கள் உள்ளங்கள் பலப்படட்டப்பா. ஆண்டவரை உமக்கா ஜீவிக்க, ஆண்டவரை தைரியப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சின்ன ஜெபம் பண்ணிடலாம். பேபி பெஞ்சமின் 2 நாள் ரொம்ப ஃபீவரில் இருக்குதா, ஜெபிக்கும்படி கேட்டிருக்காங்க. நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிற ஐயா. பிள்ளை பெஞ்சமின் நம்முடைய பாதப்பிள்ளை படிக்கிற ஐயா. பிள்ளைக்கு 2 நாளாக இருக்கிற அந்த ஃபீவர்லேருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை ஆரோக்கியத்தை தேவரீர் கட்டளையிடணும் மறைக்கச்சர் ஐயா. நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்குறப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு குணமாக்க வல்லமை சரீரத்தில் பாய்ந்தோடட்டுமப்பா. ஆரோக்கியத்தை விடுதலை வர்ற பண்ணுங்கப்பா. நல்ல சுகம் பெற்று ஆண்டவரே பிள்ளைகள்கிட்ட பெற்று சாட்சி சொல்லத்தக்கதாய் உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இன்றைக்கி என்ன வசனம் தியானிக்கணும்னு ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு தாவீதை குறித்து சொல்லும்படியாய் கர்த்தர் உணர்த்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாகவே தாவீதுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கர்த்தர் ஒரு சாட்சி சொன்னார். கர்த்தரே சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார்னா, இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தமானதெல்லாம் செய்வான். பாருங்க, அப்போது கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை அவன் செய்ததுனால தான் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி நம்ம கூட விரும்பினவானவா ஆண்டவர் என்ன கூட உமக்கு இருதயத்துக்கு ஏற்றவளாக என்னை மாற்றுங்க. நம்ம கேட்டால் கண்டிப்பாக செய்வார். நான் எப்போவுமே சொல்வேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நமக்கு எல்லாருக்கும் எத்தனையோ தேவை இருக்குதா இல்லையா? பேச மாட்டீங்களே? இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது. எல்லாம் மனுஷர் தானே, உலகத்தில் தானே இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை இருக்குது. வேறு வேறு வெரைட்டிஸாக இருக்கும் தேவை, ஆனால் தேவை இருக்குது. இந்த தேவை இருக்கும் பொழுது இந்த தேவைக்காக நம்ம செபிக்கிறத காட்டிலும், ஆண்டவரே நம்ம இருதயத்துக்கு ஏற்றவளாக என்னை மாற்றுங்க. நம்ம அப்படி விருப்பப்பட்டு கேட்டு அந்த வாஞ்சியோடு நம்ம கேட்டால் அவருக்கு விருப்பப்பட்டவளாக மாற்றுவார். அதே நேரத்தில் கூட எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். அவரால் செய்ய முடியும். சர்வ வல்லமுள்ள தேவன். கண்டிப்பாக அவர் செய்வார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம கேட்கும்போது கர்த்தர் செய்வார், நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். சாட்சி கர்த்தரே கொடுத்தாராம். பின்பு அவனை தள்ளி, நமக்கு தெரியும் முதல் ராஜா சவுல். இந்த சவுல் நல்ல தாழ்மையாக தான் நல்லா இருந்தார். அவர் கடைசியில் என்ன ஆயிட்டேன்னா,
ஒரு சின்ன காரியம் பாருங்க, கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ளே வந்தால் கூட அது அப்படியே படிப்படியாக கர்த்தரை விட்டு கீழே தள்ளிடும். அந்த நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. எப்போவுமே கர்த்தரோடு இருக்கிற ஒரு பாக்கியம் தான் நமக்கு வேணும். அப்போது என்ன செய்யுதுனாக்கா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போயிட்டேன், கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்கல. அமலேக்கியர்லாம் அழிச்சிரு, எல்லா அமலேக்கியரை அழிச்சிருன்னு கர்த்தர் சொன்னால் எல்லாம் அழிக்கிறெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் கொழுத்த ஆடு மாடுங்கள்லாம் பிடிச்சி என்ன பண்ணான், அதை எடுத்து தனக்காக வச்சுக்கணும். அது கர்த்தர் ரொம்ப துக்கமாயிடுச்சு அவருக்கு. வச்சிருந்தே ஒரு தப்புனா, சாமுவேல் வந்தால் தீர்க்கதரிசி, நான் கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்யிட்டேன், அதில் ஒரு பொய் எல்லாம் செய்யிட்டேன், ஏன்பா செய்துட்டேன்ற. அந்த ஆடு மாடு சத்தம் கேட்குது, அது என்ன சத்தம்ன்றார். அதுவா, அது ஜனங்க சொன்னாங்க பலி எடுக்கிறதுக்காக வைக்க சொன்னாங்க, ஆண்டவருக்கு தான், ஆண்டவருக்கு பலி. கர்த்தர் இதெல்லாம் மயங்கிட மாட்டார். எனக்கு நீ உன் பலி எனக்கு தேவையில்லை, எனக்கு பலி கொடுக்குது உனக்கு தேவையில்லாத ஒரு காரியம். சரி பலி கொடுக்குற, ஆனால் நீ கீழ்ப்படியாது போன என்ன லாபம், நீ கீழ்ப்படியாத பலி கொடுத்து லாபம் இல்லை சொல்லிட்டு அதே நேரத்தில் கர்த்தனை பண்ணிட்டாரு, நீ என் வார்த்தையை தள்ளுலாம் ரிஜெக்ட் பண்ணிட்ட, தள்ளுனதுனால உன்னை கூட நான் தள்ளிட்டேன், உனக்கு பதிலாக ஒரு ராஜாவை ரெடி பண்ணிட்டேன்ட்டார். அப்போயே முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. அப்போது அந்த மாதிரி இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆளை கர்த்தர் கொடுத்தார். யார் தான்? தாவீது. இந்த தாவீது பாவம் செய்யாத இல்லை, பாவம் செய்தார், உபச்சார பாவமே செய்தார், அப்புறமா கொலை கூட பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் அது ஒன்று சொல்லிட்டார், இந்த பத்சேபாள் மனைவி விஷயத்தில் தான் அவர் பாவம் செய்தார், அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலைன்னு கர்த்தரே சாட்சி சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த பாவம் செய்தாலும் அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினான். அதனால் நான் கூட பாவம் செய்தெல்லாம் மன்னிப்பு கேட்டேன் அப்படி யோசிக்கக்கூடாது. அந்த உணர்வு, குற்ற உணர்வு, பாவ அறிக்கை செய்து எல்லாருக்கும் வராது. அதில் என்ன பிசாசு சொல்லுவான், அதில் என்னாக்குது, அது எல்லாம் செய்து தானே நீ கூட செய்த, இது ஒன்றும் பாவமே இல்லை, அப்படி ஒரு ஆலோசனை கொடுப்பான் பிசாசு. அதனால் பாவத்தில் விழாதபடி காத்துக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். பாவத்தில் தான் தாவீது பாவம் செய்தார், மன்னிப்பு கேட்டார், நான் கூட மன்னிப்பு கேட்டேன். தாவீதை போல் மன்னிப்பு கேட்குறது ரொம்ப கஷ்டம். நல்ல மனசாப்பட்டு அழுது இந்த 51ஆம் சங்கீதம் அதான் எழுதினார் பாருங்கள். 51ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 51:19. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பாருங்க, அவர் தகன பலியில் சர்வாங்க தகன பலி அவர் பிரியப்படுறதுல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், அவர் உள்ளத்தின் ஆழத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு மன்னிப்பு கேட்டார். அதுதான் ஒரு பெரிய காரியம். பாருங்க 51:17 படிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க. அப்போ அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டார். அவர் மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் மன்னிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் உஷாராயிட்டார். என்ன கர்த்தர் சொன்னாலும் சரி உடனடியாக திருத்திக்குவார். தப்பு இப்படி செய்யாத, இப்படி ஏன் பண்ணேன்னா உடனே திருத்திக்குவார். இப்போ நம்ம கூட எந்த தப்பு செய்ய மாட்டோன்னு சொல்ல முடியாது. என்ன வார்த்தையிலோ பேச்சிலையோ ஏதோ ஒன்று என்ன பண்ணலாம், தவறி போயிடலாம். அதுக்காக வேண்டி அப்படியே இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அப்படி யோசிக்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, கர்த்தாவே என்னை எப்படியாவது மன்னிங்கப்பா, என் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தனை பண்ணுவார், மன்னிப்பார். இந்த 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனம் படிங்க. சங்கீதம் 139 கடைசி 2 வசனம்.
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாருங்க, தேவனே ஆராய்ந்து பாருங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது எனக்குள்ள உன் பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருக்குதா? உடனே ஆராய்ந்து பார்த்து உடனே அவ்வளோ உஷாராயிட்டாரு. இந்த மாதிரி போய் பாவங்களை விழுந்து கர்த்தருக்கு தூரமாக போகக்கூடாதுன்னு. இப்போ இது நமக்கு என்ன தாவீது கற்றுக்கிறோன்னா, நம்ம கூட எப்போவுமே பாவத்துக்கிட்ட போகக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன சொல்லுங்க? தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போது தீமைன்னு தெரிஞ்சால் அதை ஒன்றை விலகிடணும். இது பேசக்கூடாது, இந்த இடத்துல போகக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பாருங்க, முக்கியமாக பெண்கள் ஒரு இடத்துல கூடினாங்களாம், என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மலாம் கர்த்தர் பிள்ளைங்க, நம்ம பேச மாட்டோம். என்ன பண்ணுறாங்களா, அந்த சீரியல்னா இந்த சினிமாவில் இது என்ன பார்த்தேன், அது என்ன பார்த்தேன், நான் எங்கே வாக்கிங் போகலான்னு போனால் லேடிஸ் எல்லாம் கும்பலாக உட்காந்து இதான் பேசுகிறாங்க, அவங்க இதுதான் பேசுனுங்கிறாங்க. பாருங்கள், அதுதான் இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம உட்காரக்கூடாது. சிலர் இங்கே அங்கங்கே ஊழித்து போகும்போது தான் பார்க்குறேன், அங்கங்கே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி லேடிஸ் தான் உட்காந்து கும்பலாக உட்காந்து பேசினுக்கிறாங்க. சமையல் முடிச்சிட்றாங்க போது உட்காந்து பேசுகிறாங்க. இந்த கும்பல்லாம் நம்ம சேரக்கூடாது. அதில் என்ன சும்மா சாதாரணமாக பேசுகிறாங்க, தேவையே இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம காரியம் ஜெபம் பண்ணுறோம் இன்னும் நடக்கலைன்னு யோசிக்காதீங்க. நம்ம நேரத்தை எப்படி செலவிடுறோம், நம்ம எங்கே செலவிடுறோம், யாரோட செலவிடுறோம், நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய பாத்தில் காத்திருந்து வேதத்தை தியானித்து, கர்த்தாவே என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணி பைபிள் படித்து பாருங்கள். கர்த்தர் எப்படியா ஒரே ஒரு வார்த்தைமெல்லாம் பேசுவார். உடனே ஆண்டவர் இப்படி செய்ய, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அப்படி தான் நம்ம கர்த்தரோடு நெருங்கி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி தான் இருந்தார் தாவீது. இந்த மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லை, அப்போல்லாம் இந்த மாதிரி பைபிளெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தரை துதித்து பாடும்போது, காட்டில் தான் ஆடு மேய்ச்சிருந்தார். காட்டில் ஆடு மேய்ச்சி 10 நரம்பு வீணையை வாசிப்பார், பாடுவார், துதிப்பார். எல்லாம் ஒரு மட்டமான ஸ்டேஜில் தான் அவர் வச்சுருந்தாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் அதான் கர்த்தர், அப்பாவும் அம்மா எனக்கு கைவிட்டாலும் கர்த்தனை சேர்த்துக்கலான்னு சொன்னார். அண்ணன் தம்பி பெரிய பெருமை அவங்களுக்கு. என்னன்னா, நாங்கள் மிலிட்ரியில் இருக்கிறோம், அவன் ஆடு மேய்க்கிறோம், இவர் பற்றி கேவலமாக நினச்சிருந்தாங்க. அவர் அதை பற்றி கவலையே படல. இன்னத்துக்கு வந்த இந்த கொஞ்சம் ஆடுங்களை எங்கே விட்டு வந்த, இன்னத்துக்கு வந்த, அவங்களுக்கு தான் ஏதோ அப்பா சொன்னான்னு வந்தார் தின்பண்ண குணம் கொடுக்க. அவ்வளோ கேவலமாக தான் பேசினாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே விஐபி மாதிரி எல்லாம் இவங்க தான் பலி கொடுக்கணும் அபிஷேகம் பண்ண வந்த இவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னு யாரை தாவீதை வர வச்சு அவங்க சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகம் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்யறது நான் சொல்கிறேன்னா, சங்கீதம் 25:4 இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசை. 25:4 கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உன் வழிகளை எனக்கு தெரிவிங்க, உடைய பாதைகளை எனக்கு போதியுங்க. அதுதான் ஃபாதர் கூட பாடுறது. எங்கே செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆண்டி ஆவியானவரே. நம்ம ஜபம் கூட இதுதான் இருக்கணும். இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இதெல்லாம் உனக்கு தேவைன்னு பரமபிதா இருந்திருக்கிறாரு. இதை கேட்கறதுக்கு பதிலாக
நான் இப்போ நடக்க வேண்டிய வழின்னு காட்டுங்க, எனக்கு புத்தி சொல்லுங்க, நான் எங்கே போகணும், எங்கே வரணும், எங்கே போகக்கூடாது, அப்படி எனக்கு கேளுங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு போதிப்பார். அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 16:18 படிங்க. 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். பாருங்க, இந்த சவுல்கிட்ட வந்து கூட்டின்னு வந்து அசுத்தாவை பிடிச்சிச்சு. எப்போ கர்த்தரை விட்டு போயிட்டானோ, கர்த்தரை விட்டு போனதெல்லாம் கர்த்தரை அவனை தள்ளிட்டாரோ, அப்போ ஒரு அசுத்தாவி வந்து அவங்ககிட்ட பிடிச்சிச்சு. யாரை? சவுல் ராஜாவை. அப்போது அந்த அசுத்தாவி இது பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும் போது இவர் ஒரு நல்லா வாசித்தா, சொரம் பண்ணல வாசித்தா அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு சொல்லி ஒரு ஆளை கூட்டினான்னு சொன்னால், அப்போ தாவீதை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறாங்க. இந்த சாட்சிங்களில் முக்கியமானது, பெலிஸ்தனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அடுத்தது வந்து அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட. இதெல்லாம் அவன் நல்ல குவாலிஃபிகேஷன் தான். எல்லாத்த விட முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னது? கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நல்லா பாடலாம், நல்லா வேலைக்கு செய்யலாம், நல்லா படிச்சிருக்கலாம், என்னென்னவோ இருக்கலாம், நமக்கு அழகாக இருக்கலாம், பணம் பொருள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இந்த சாட்சி வேணும். என்னது? கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதா முக்கியம். கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் எவ்ரிதிங் வில் ஓவர், எல்லாமே கர்த்தர் செய்வார். எவ்ரிதிங் அவரேஜ் பார்த்துக்குவார். அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அதனால் அவன் காரிய சுத்தி உள்ளவனான வசனம் சொல்லுது. அதனால் அவனை கொண்டாந்து சொந்த அண்ணன் தம்பிகளை என்ன பண்ணிட்டாங்க? விற்றுட்டா ஒரு அடிமையாக கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க? எகிப்து தேசத்தில் கொண்டாந்து வச்சா அவனை அடிமையாக தான் நினச்சாங்க. ஆனால் அவன் கூட கர்த்தர் இருந்ததுனால, அவன் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்ததுனால, அவன் என்ன காரியம் செய்தாலும் சக்ஸஸ்ஃபுல், என்ன காரியம் செய்தாலும் எல்லாமே வெற்றியாக நடத்தினார். அப்போது எல்லா காரியம் வெற்றி ஆகணும்னா கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் நம்ம செய்கிற காரியம் எல்லாம் வெற்றியாக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஒரு பாட்டு பாடி ஆராதித்தோம் இல்லையா? என்னது? ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. கர்த்தர் நம்மோட கூட எல்லாத்துலேயுமே ஜெயந்தான். அல்லேலூயா. அந்த மாதிரி பாட்டுங்க அருமையாகுது. இந்த மாதிரி பாட்டுங்களை நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து பாடிட்டு ஆராதிட்டு போயிடக்கூடாது. இதை நல்லா வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணோம்? அப்படியே அறிக்கைட்டு பாடணும். அல்லேலூயா. கருத்தோடு உள்ளத்தை நாடத்தந்த கருத்தோடு பாடினா பிசாசு ஓடி போடும். அவன் பிரச்சனை கொண்டாந்து என்னென்னா ஒரு வேதனை கொண்டாந்து ஒன்றுமே இருக்காது. ஒரே பாரமாக, கவலையாக, பயம் என்னென்னோ கொண்டாந்து வச்சிருவான். இது இருளெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டாடுவான். அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்படி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு வசனத்தை சொல்லி இப்படி பாடி கர்த்தரை துதிக்கும் போது பிசாசு இங்கே நமக்கு இடமே இல்லைன்னு ஓடிடுவான். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். அடுத்தபடியாக நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 23:1. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, அவரை தன் வாழ்நாள் எல்லாம் என்ன பண்ணார்? மெய்ப்பராக கொண்டார். அல்லேலூயா. எல்லா காரியம் அவர் பார்த்துக்குவார். என் கர்த்தரின் மெய்ப்பர். அவர் மெய்ப்பனாக இருந்ததுனால இந்த ஆடுகளுக்கெல்லாம் எப்படி அரவணைச்சி, எப்படி அதுக்கு எண்ணெய் பூசுறது, அது எப்படி ஆகாரம் கொடுக்கறது, இந்த கரடியோ சிங்கம் வந்தால் அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது, புல்லுள்ள இடங்களில் எப்படி மேய்க்கிறது, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எப்படி விடணும், இதெல்லாம் தாவீது அந்த ஆடுகளுக்கு செய்யும் போது அப்போ யோசனை, ஆண்டவர் நீங்கள் எனக்கு மெய்ப்பராக இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும், நீங்கள் எல்லாமே பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த சங்கீதம் 23 கர்த்தர் எழுத வைத்தார். அது மட்டும் இல்லை, அதில் 6ஆம் வசனம் படியுமா?
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இப்போ கர்த்தர் நம்மோட கூட நமக்கு மேய்ப்பரா இருந்தா நன்மை எங்க இருக்குது, எங்க நன்மை இருக்குது நம்ம தேடி போட வேண்டியதே இல்லை. நன்மையும் கிருபை என்ன பண்ணுமா, தொடர்ந்து வரோம். நம்ம கூட நம்ம போயிருந்தா பின்னாலே வரோம். எது? நன்மையும் கிருபையும். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எத்தனையோ நன்மை தேவைப்படுது, கிருபை தேவைப்படுது. இந்த நன்மையும் கிருபை என்ன பண்ணுமா, நம்மளை பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, எப்பொழுதும் அவன் மெய்ப்பனாக கத்தருக்கு அவன் வைத்திருந்தான் கத்தரை. அடுத்தது ஒரு மன்னிக்கிற சுவாபம். ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 26:7 படிங்க. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, இது நான் சொல்லி இலவசம் படித்தா லேட் ஆகும். அப்போது இந்த சவுலுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், அந்த ராஜ்யபாரம் செய்கிற வேலையே கிடையாது, ஜனங்களை பற்றியும் கவலை கிடையாது. அவருக்கு எப்போ என்ன வேலைன்னா, இந்த தாவீதை நம்ம ஜனங்க பாட்டு பாடி டான்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா அதான் பெண்கள் தான் முக்கியமாக. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 கொடுத்துட்டாங்களே. இன்னும் ராஜ்யபாரம் தான் அவர் கம்மியாகுது. இவன் உயிரோடு இருந்தால் நம்ம ராஜாவை இருக்க முடியாதுன்னு ஒரு பிளான் போட்டு தெள்ளு பூச்சியை தேடுறத போல சுற்றி சுற்றி பின்னாலே போகிறான். இவர் ஓடுறது அவர் ஓடுறது உண்மையாகவே இதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வேதனையாக இருக்கும். நம்மளுக்கு சின்ன கஷ்டம் வந்தால் ஐயோ இன்னும் இப்படி வருது, இன்னும் இப்படி கஷ்டம் வருது, இன்னும் அப்படி பிரச்சனை வருது, அப்படியே முறுமுறுக்கிறோம், அப்படி பண்ணுறோம். அவருக்கு எத்தனை கஷ்டம் பாருங்க. 1 இல்லை 2 இல்லை. அபிஷேகம் பண்ணிட்டார் கர்த்தர், ராஜாவை எல்லாம் அடுத்தானாலும் பெற்றி சுற்றி ஒரு அடி தூரம் தாங்குது எனக்கும் சாவுக்கோன்றாரு. அப்படி சுற்றினா ஒரு தடவை என்ன பண்ணார், இவர் பிடிக்க போயிட்டா இவரும் பார்த்துட்டாரு. நல்லா என்ன பண்ண, அதில் ஒரு வசனம் இப்போ படித்த வசனத்தில் 12ஆம் வசனம், தாவீது சவுலின் தலைமாட்டிலே இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பை எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவர் வீழ்த்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். நல்லா தூங்குறாங்க, கூட உதவுத்தோறும் அவர் எல்லாமே தூங்குறாங்க. இவர் பார்த்தாரு, பொண்ணா சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு குத்திடுறேன், ஒரு வெட்டிடுறான்றாங்க கூட இருக்கிறவங்க. கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்கிறாரு, நீ இப்படி இருந்தா என்னானா, வானா அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே நான் கை போட மாட்டேன் சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், அவங்க நல்லா தூங்கி இருக்கும்போது என்ன பண்ணான், அங்கே எது எடுத்துன்னு போட்டு ஈட்டியும் தலைமாட்டில் இருந்த தண்ணி சொம்பு எடுத்துன்னு வந்துட்டார். அப்புறம் பார்த்தா வீழ்ச்சி, ஐயோ இவ்வளோ கிட்ட போய் என்னை வெட்டிருக்கலாமே சொன்னால், இல்லை இனிமேல் செய்ய மாட்டேன். இது மாதிரி 2 சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணான், கிட்ட போய் வெட்ட வேண்டிய சூழ்நிலை வெட்டவே இல்லை, கிட்ட போல ஒன்றுமே பண்ணல. ஒரு தடவை போனால் அந்த மேலே போத்திருந்தார் பாருங்க ஷாலு, அதில் கொஞ்சம் கட் பண்ணி வந்துட்டான். அதுவே கொப்புன்னு இழுச்சு அவருக்கு. ஏன்னா அபிஷேகம் பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன். காரணம் என்னன்னா, அவ்வளோ துரோகம் பண்ணாலும் மன்னிக்கிற ஒரு சுவாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம போன வாரம் கூட சொன்னேன், எப்போவுமே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வயசில் போய் வீட்டில் போய் படிச்சிங்களா, 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், மத்தேயு 5:44 படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, யார் யாருக்கு மற்றவங்களுக்கு செய்துருவோம் நன்மை, ஆனால்
நம்ம துன்பப்படுத்துறவங்களை மன்னிக்கிறது, துன்பப்படுத்துறவங்களுக்கு நன்மை செய்கிறது, இது ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. எத்தனை பேர் செய்தீங்களோ சொன்னேன் நான். எழுதி அவங்க பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ண சொன்னேன் இல்லையா? ஞாபகம் இதா போன வாரம் எழுதுறீங்களா? யாருன்னா எழுதுறீங்களா? கொஞ்சம் கை தூக்கும் பார்க்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் செய்து கண்டிப்பாக கர்த்தருக்கு பதில் கொடுப்பாரு. பேர் எழுதிடுங்க. இது வசனம், நான் சொல்கிற வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வசனம். பேர் எழுதி வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. கையை அந்த பேர் மேலே கூட கையை வச்சு, ஆண்டவரே முக்கியமாக நம்மளுக்கு பாஸ்டர் அவங்க கொடுத்துருக்குறாங்க, கார்டு வச்சு பேர் எழுதி ஜெபம் பண்ண, அதுவும் ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட இவங்க பேர் ஆட் பண்ணிக்கின்னு கர்த்தாவே இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்துங்க, அவங்க பிரச்சனைலாம் மாற்று. அவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு இருந்த ஸ்பெஷாலிட்டி எங்கள் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னான்னா, அவ்வளோ பயங்கரமாக வேட்டையாடுகிற மாதிரி சுற்றி பயங்கரமாக திட்டுறது. இதே தான் எப்படிலாம் சாகடிக்கணும்னு அவனை கூட கர்த்தர் மன்னிக்க வச்சார். பாருங்கள், யார்? தாவீது மன்னிக்க வச்சார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த மாதிரி செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. எபேசியர் 4:31-32 படிங்க. எபேசியர் 4:31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னிது போல நீங்க என்ன பண்ண? ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். இது ரொம்ப சாதாரணமான காரியம் நினைக்காதீங்க. இயேசு போல் நம்ம மாறினா தான் நம்மளால் முடியும். பிதாவே இவளுக்கு மன்னியும், இவள் செய்வது என்னதென்று அறியாதற்காக சொன்னார். பார்த்தீங்க, அந்த வார்த்தை கேட்டுன்னா அந்த கள்ளனில் ஒருத்தன் என்ன பண்ண, அட இந்த மாதிரி நம்மளை பார்த்தானே அவரும் வேதனைப்படுறாரு. ரத்தம் ஒரு பக்கம் ஊற்றுது, வேதனை, இவ்வளோ கஷ்டம். இவர் நம்ம தான் திருட்டு வேலை கொலை எல்லாம் செய்துட்டு வந்தோங்க. இவர் ஒன்றுமே செய்யாதவர். இவரை என்ன பண்ணுற, இப்படி அடிச்சாக்கா அவங்கள திட்டாத. இவர் பிதாவே இவள் செய்வது என்னதென்று அறியாதுக்கா இவளுக்கு என்ன பண்ணுங்க மன்னியும் கேட்குறாரே. நான் அதே ஒரு கள்ளவன் தொடப்பட்டான். இப்போது இயேசு போல் நம்மளும் மாறணும். பாருங்கள், இந்த நாளில் இயேசு நமக்கு ரத்தம் சிந்தினார், வசனங்கள் மூலமாக பேசுகிறார். எவ்வளோ ஸ்லாக்கியம் இருக்குது. அந்த நாளில் தாவீதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? மன்னிச்சான். என்னென்ன பண்ணிட்டான்? என்ன வெட்டி போட்டுறேன், உன் கையில் தான் கர்த்தர் கொடுத்துக்கிறாருன்னா, இல்லை அவரே செத்தாலும் சரி, இல்லை வயசு வந்து சாகுறோம், சிக்காய் சாகுறோம், யுத்தத்தில் எப்படியோ ஒன்று அவரே செத்து, இல்லை கர்த்தர் கொண்டாலும் சரி, அது வரலாம் நான் மட்டும் கை தொட மாட்டேன் சொல்லிட்டு கடைசி வரலாம் மன்னிச்சது மட்டும் இல்லை, செத்துட்டான்னு நியூஸ் சொல்கிறாங்க. சொன்னால் கூட எல்லாம் அவங்க பிள்ளைங்களும் செத்தாங்க, அவரும் செத்தாங்க. உடனே சந்தோஷப்படல. அவர் உடனே ஒரு பாட்டு பாடினாராம், ஒரு பாட்டு எழுதிட்டார். துக்கத்தோடு ஒரு பாட்டு எழுதினார். பாருங்க எவ்வளோ அருமையான மனுஷன். மன்னிக்கலைன்னா அந்த புத்தி வராது. பாட்டே எழுதிட்டார். ஐயோ பராக்கிரமசாலிங்க விழுந்துட்டாங்களே, இப்படி ஆயிட்டாங்களேன்னு. அப்போது அவங்கள மன்னிச்சார், கடைசி மட்டும் மன்னிச்சார். அந்த மட்டும் இல்லை, எத்தனையோ சொல்லலாம், நம்மளுக்கு இப்போ நேரம் இல்லை. நீங்கள் இதெல்லாம் நான் சொன்ன பாயிண்ட்டுகளை மனசில் வச்சுன்னு பைபிள் படிக்கும்போது அதை அண்டர்லைன் பண்ணி இப்படி செய்த நான் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். நான் கூட என்ன பண்ணோம்? எனக்கு அந்த குணம் தாங்கப்பான்னு கேட்கணும். இப்போ உண்மை போல் நான் எங்களை சத்துருக்களை மன்னிக்க எனக்கு என்ன பண்ண கிருபை தாங்கன்னு கேட்கணும். எங்களுக்கு யாருமே சத்துருன்னு சொல்ல முடியுமா? பேச மாட்டீங்களே. நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் பிசாசுக்கிறான் பேர். அவன் என்ன பண்ணுவான்? யாருன்னா ஒருத்தர் எழுப்பிடுவான். தேவையில்லாத ஒரு ஆளை எழுப்பி ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கும். இப்படி பேசினாங்களே, இப்படி செய்தாங்களேன்னு அது சத்துருங்களாம் நினைக்கக்கூடாது. அவங்கள மன்னித்து அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தரை செய்யும்படி நம்மளை எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய நாமத்தை அவன் நம்பினான். அல்லேலூயா. பாருங்கள், 1 சாமுவேல் 17:45 படிங்க. 1 சாமுவேல் 17:45.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளுடைய நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் ஒன்று தரும். எவ்வளோ அவருடைய நாமத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. இன்றைக்கி நம்ம கூட அவருடைய நாமத்தை நம்ம அப்பப்போ உச்சரிக்கணும். நிறைய நாமம் இருக்குது. அந்த நாமங்கள் என்ன பண்ணணும், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உச்சரிக்கணும். 2 காரியம் போன வாரம்னு சொன்னேன். ஒன்று, நம்ம குறைகளை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். முதல் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வசனங்களை அறிக்கை செய்யணும். இப்போ என்ன சொல்கிறோம், அவருடைய நாமங்களை அறிக்கை செய்யணும். பாருங்கள், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த வசனம் நம்மளுக்கு நல்லா தெரியும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த பிரச்சனை மத்தியில் நம்ம என்ன பண்ணோம்னா, அவருடைய நாமத்தை சொல்லணும். இது நடக்குமான்னு தெரில, இந்த பிரச்சனை முடியுமான்னு தெரிலன்னு ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சிங்களேன். அது அப்படியே யோசித்துன்னு அப்படியே கவலைப்பட்டு உட்கார். உடனே யெகோவா ஈரே, அல்லேலூயா சொல்லுங்க, யெகோவா ஈரே. யெகோவா ஈர்னு பருவத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை விசுவாசத்தோடு அறிக்கிட்டு பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார், அந்த காரியத்தை வாக்கி செய்வார். இன்றைக்கி ஏதோ ஒரு சும்மா பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் அதை சொல்லி அனுபவித்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். எந்த சூழ்நிலையாலும் யெகோவா ஈரே. நான் மட்டும் இல்லை, எனக்கு யாருன்னா ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறாங்க பாரு, அவங்களும் சொல்லுவேன், சொல்லி செய்யுங்கன்னா, ஆமாம்மா யெகோவா ஈரம்மா. இப்போ எனக்கே சொல்கிறாங்க அவங்க, யெகோவா ஈரம்மா, யெகோவா ஈர. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சண்டை தான் போடுறாரு, ஒன்றுமே பேசல, ஒன்றுமே கேட்கலன்னா கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு, ஃபோன்லேயே சண்டை போடுறாரு. என்ன சொன்னேன், வாய் தரத்த சண்டை ஆகிடுது, ஒன்றும் இல்லை, யெகோவா ஈரம்மா அப்படியே சொல்கிறாங்க. அந்த கர்த்தர் பாருங்க அந்த காரியத்தை செய்வாங்க. ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்குன்னு அவங்க அந்த சகோதரி மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன். அவங்க கணவரையும் பார்க்கல, பிள்ளைங்களும் பார்க்கல. அன்றைக்கி எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் நான் ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, அவங்க வசனத்தை கற்றுக்குன்னு யெகோவா ஈரே, யெகோவா ஈரேன்னா கர்த்தர் பார்த்துக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முடியாது. அவங்க பையன் நிறைய அரியர்ஸு, டிகிரியில் நிறைய அரியர்ஸு, இவன் பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இவங்க நினச்சிருந்தா. ரிசல்ட் வந்தால் எல்லாம் பாஸ் பண்ணிட்டுக்கிறான். அவங்க எப்படிமா பாஸ் பண்ணாங்க, உங்கள் மகன் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்களே எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு தெரியலையே. இந்த அம்மா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீங்கள் தான்ப்பானா கர்த்தர் செய்கிறாரு. அப்போது யெகோவா ஈரேன்னு சொன்னால் கர்த்தர் பார்த்துக்கொள்கிறாரு. அதே போல் நம்ம யெகோவா ரோகி, நான் கர்த்தரை மேய்ப்பார், நீங்கள் தான்ப்பா என்னை பார்த்துங்க. யெகோவா ரோகின்னு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு எல்லாம் அமர்ந்த தண்ணியில் இட்டுன்னு போவார், அப்புறம் என்ன பண்ணுவார், புல்லுள்ள இடங்களை இட்டுன்னு போவார், அமர்ந்த தண்ணியில் கொண்டு போவார், எல்லா காரியத்தையும் எனக்காக பார்த்துக்கொள்வார், என் கூட இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மெய்ப்பன் நம்மோட கூட இருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம். ஷாலோம்னாக்கா என்ன சமாதானம். சமாதானம் இல்லை சூழ்நிலாம் வரும். சமாதானத்தை திருட்டுற வேலை தான் பிசாசு வேலை. அப்போது யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. சண்டைங்க கண்டிங்க பிரச்சனைங்க வந்தாங்க எல்லாத்தையும் மாற்றிடுவார். அல்லேலூயா. நான் திருவள்ளூர்கிட்ட ஒரு ஹைஸ்கூலில் வேலை செய்தேன், பிஎட் முடியறதுக்கு முன்னால். அங்கே போனால் எனக்கு அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். இதே வேலை தான், கர்த்தரை பற்றி சொல்லணும் இப்படியே தான் இருக்கும். இப்போ பசங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்தா சரி, எதனா ஒரு ஃப்ரீ பீரியட் இருந்தால் சரி, நான் போய் அவளுக்கு சொல்லுவேன். இது கவர்மெண்ட் ஸ்கூல், அதில் போய் தைரியமாக சொல்லுவேன், இந்த மாதிரி கேளுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, வீட்டில் சண்டை போடுறாங்களா, உங்கள் அம்மா அப்பா சண்டை போடுறாங்களா, ஆமாம் மேடம் நாங்கள் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, அவர் சமாதானத்தை கொடுப்பாருன்னு கேளுங்கன்னு சொன்னால் அவங்க அப்படியே பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து கேட்டால் அவங்களே வந்து சொல்லுவாங்க, மேடம் எங்கள் வீட்டில் சண்டையாக நடந்துருந்துச்சா, எங்கள் அம்மா அப்பா சண்டையாக போடுவாங்களா, என்ன ஆச்சுன்னா இது ஜெபம் பண்ண பாருங்க, அவங்க சமாதானமாயிட்டாங்க பாருங்க. நம்மளுக்கு செய்ய மாட்டார். சின்ன பிள்ளைங்க, கர்த்தரை அறியாத பிள்ளைங்க, அவங்கெல்லாம்
9th 10th படிக்கிற பசங்க ஒன்றும் தெரியாது. அவங்க ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு செய்வார் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபானா சுகம் தரேன் தேவன். ஐயோ ரொம்ப கால் வலிக்குது, ரொம்ப முட்டி வலிக்குது, நடக்கவே முடியலன்னா யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தமாஷ் இல்லை. நம்பி விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. அந்த நாமத்து மேலே நம்மளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்து செபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அது மட்டும் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி இந்த வெற்றி பாட்டு பாடுங்க, அது யெகோவா நிசின்னு சொல்லுங்க. எந்த காரியத்தில் வெற்றி வேணும்னு என்ன பண்ணுங்க, வெற்றி கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பாரு. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா கூட இருப்பார், நம்ம கூட பிரசன்னம் இருக்கும். எப்பவுமே சொல்லுங்களேன் இந்த வார்த்தைங்களை, இந்த கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா சொல்லினே இருங்களேன். அவர் நம்ம கூட இருப்பாரானா கண்டிப்பாக என்ன ஆகும்? அவர் இருந்தால் சமாதானம் தான், அவர் இருந்தால் சந்தோஷம்தான். ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டாந்து என்ன தான் பண்ணுவேன் நீ இப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. யார் என்னன்னா பேசிட்டோம். யெகோவா ஷம்மா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எங்கள் பிள்ளைங்களோட இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாம் நன்மையாக செய்வார்னா கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி அந்த நாள்லே தாவீதே கர்த்தருடைய நாமத்தில் ஈட்டி இல்லை, பட்டை இல்லை, நத்திங் ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட ஈட்டி இருக்குது, யார்கிட்ட? அந்த கோலியாத்துக்கு ஈட்டி இருக்குது, பட்டையும் இருக்குது, கவசம் போட்டுங்கிறான், பயங்கரமாக ஆளே பயங்கரமாக இருக்கிறான், அந்த ராட்சத மாதிரி இருக்கிறான். அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியல. அவர் நாமத்தை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது கர்த்தரே அற்புதம் செய்தார். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு ரொம்ப தாழ்மையான குணம். யாருக்கு? தாவீதுக்கு தாழ்மையான குணம். பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனானதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். பாருங்க, யாருன்னா நான் ராஜாவின் மருமகனா ஆசை அவனுக்கு. அங்கே சொல்றாங்களே, இவர் யாருன்னா ஜெயிச்சிட்டா போய் அந்த காத்து ஊரானாகிய கோலியாத்துக்கிட்ட போய் யாருன்னா ஜெயிச்சிட்டா அவங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களாம், நீ அவனுக்கு மருமகன் ஆயிடுறானா. அப்படியா? இவருக்கு ஒரே ஆசை, இவர் ஆடு வைக்கிறோம்ல, நம்ம ராஜாவுக்கு மருமகன் ஆனால் எப்படி இருக்கும்னு விரும்பும். ஆனால் இது எப்படி நடக்கும்னு நினைக்கிறான். அவன் கர்த்தர் நாமத்தில் ஜெயிச்சிட்டான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் கர்த்தருடைய ராஜாவுடைய மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம் சொல்லிட்டு சொன்னான். ஆனால் கர்த்தர் பார்த்தார், நீ என்னப்பா மருமகன் ஆகணும்னு ஆசைப்படுற, உன்னையே ராஜா வாக்கிறேன்னு ஆக்கிட்டார். அல்லேலூயா. ஆடு மேய்த்த அந்த தாவீதை அரசனாக கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. நம்ம படிப்பு இருக்கணும். என் பிள்ளை சரியாக படிக்கலை, கொஞ்சம் மக்கு தான், அதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ யோசிக்காதீங்க, யோசிக்காதீங்க. படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரானா, என்ன படிப்பு இருக்குதோ இல்லையோ நல்ல உத்தியோகம் கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காருக்காகட்டும், உங்கள் பிள்ளைங்களுக்காகட்டும், வேறு யாருக்காகட்டும், படிப்பு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிற படிப்பை வச்சு ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நல்ல வேலையை கொடுக்க அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். யாக்கோபு 4:6 படிங்க. யாக்கோபு 4:6. கர்த்தருக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தரே கிருபை அளிக்கிறார். பாருங்க, நமக்கு தாழ்மை இருந்த கர்த்தனை செய்கிறாரு, கிருபை அளிக்கிறாரு. பெருமை வந்தால் என்ன ஆகிடும்? கண்டிப்பாக ஒன்றும் பெருமை வந்தால் ஒன்றுமே இல்லை போயிடும். நம்ம பெருமை இருக்கக்கூடாது. எனக்கு என்ன படிப்பு இருக்குது, எனக்கு என்ன அழகாக இருக்கிறேன் நான், எனக்கு என்ன தான் இல்லை, எங்கள் குடும்பம் இப்படி, இந்த பெருமையே இருக்கக்கூடாது.
பெருமை இருந்தால் நம்ம கண்டிப்பாக தாழ்ந்து போவோம். அதுக்கு பதிலாக தாழ்மையாயிருங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்று, தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இந்த தாவீது தான் பழைய நிலைமை எப்பவுமே மறந்து போல. நான் அரசன் ஆயிட்டாலும் நான் ஒரு நாள் ஆடு தான் மேய்ச்சேன்னு சொல்லி அவன் எப்பவுமே அது மறந்து போவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏசன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் குண்டூரில் ஆந்திராவில் பெரிய பாஸ்டர். அவர் சாட்சியத்தின் பேர் கேட்டிங்க. கர்மான்னு ஒரு மோகன் சிலாஸ்க்கு ஒரு இது போட்டார், சிடி. அவர் 8 வயசாக இருக்கும்போது என்ன ஆயிட்டு அவர்னா, பயங்கரமாக ஒரு மென்டல் மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு அப்பப்போ ரத்தத்தை கக்குவாராம். ரத்தத்தை கக்கினே போகிறான். அவங்க வீட்டால் என்னென்னோ பண்ணாங்க, எப்படி செய்த ஒன்றும் நடக்கலை. அது கர்மா போனி கர்மா அது அவ்வளோதானே. என்ன விஷயம்னா, அவங்க தாத்தாங்கெல்லாம் ஆடு கட்சி ரத்தத்தை குடிப்பாங்களாம். யார்? அவருடைய தாத்தா. அவங்க தாத்தனுங்கெல்லாம் ஆடு ரத்தத்தை குடித்தானுங்க. அந்த ரத்தத்தை இவன் கக்கறான், அவன் கர்மானுவாங்க, இப்படியே சொல்லுவாங்களாம். அப்படி இருந்தப்போ 8 வயசுலேருந்து ஏற்கனவே 10 வயசு வரலும் அப்படியே தான் சுற்றினே வந்தாராம். எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் ஒன்றுமே தெரியாதான். ஆனால் ஒரு நாள் தான் அப்படியே ஒரு பிரகாசமான ஒளி மேலே பட்டுச்சான். வானத்திலேருந்து பட்ட உடனே அவருக்கு பெரிய தெளிவு உண்டாயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கிறோம், நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம், இன்னத்துக்கு இப்படி சுற்றினுக்கிறோம், இப்படி இருக்கிறோன்னு அப்போ தான் உணர்வு வந்துச்சான். அதுக்கு முன்னால் அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ண வரோம், பசி எடுக்கும், ஒன்றும் தெளிவு தெரியல. பசி எடுத்தால் என்ன பண்ணுறது, யார் சோறு போடுவாங்க? இந்த குப்பைங்களில் என்ன போடுறாங்க, வேஸ்டெல்லாம் போடுறாங்களே, கல்யாணத்தில் வேஸ்ட்டுங்க போடுறாங்களே, அந்த வேஸ்டெல்லாம் என்ன பண்ணாங்க, எது நாய் தான் சாப்பிட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. நாய் சாப்பிட்டா ஒரு பக்கம் நாய் சாப்பிடுமா, இவர் ஒரு பக்கம் அதை எடுத்து சாப்பிடுவாராம். சரி, அப்போது தெளிவில்லாத சாப்பிட்டாரு. இப்போ பெரிய பாஸ்ட் ஆகிட்டு கூட என்ன பண்ணுறாரு சொல்கிறார் அவர். நான் அப்படி தான் இருந்தேன், இந்த நாய் கூட நான் கூட என்ன பண்ணேன், தெரு நாய் கூட நான் கூட என்ன பண்ணேன், அந்த குப்பையில் இருந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க எவ்வளோ தாழ்மை பாருங்க. அவ்வளோ சரி, அப்போ இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறான்னு அதை மறக்கவே இல்லை. அதுதான் தாழ்மை. குப்பையில் இருந்த அந்த சாப்பாட்டை அந்த தெரு நாயோடு நான் சாப்பிட்டேன்ற பாருங்க. இதுதான் ரொம்ப தாழ்மை. நம்ம பழைய நிலைமை மறக்கவே கூடாது. இப்படியெல்லாம் இருந்தேன், அப்படியெல்லாம் இருந்தேன், கர்த்தர் இன்னைக்கு என்னை உயர்த்திருக்கிறார். நம்ம கூட யோசித்தாக்கா, நம்ம சின்னப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை உயர்த்தி வைத்துக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ காரியங்களை உயர்த்திருக்கீங்க, ஆமாவா இல்லையா? எத்தனையோ காரியங்களை உயர்த்திருக்காரு. இப்போ இருக்கிறோமா, அப்போ இருக்கிறோமா, இப்போ இல்லை, கர்த்தர் உயர்த்திருக்கார், நன்மை செய்திருக்கார். இதை நம்ம நன்மை செய்து உயர்த்திருந்தாலும் நம்ம என்ன பண்ண, பழைய நிலைமை மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. இதுதான் தாழ்மை. அப்புறம் இயேசுடைய தாழ்மை தான் நம்ம கற்று. இயேசு என்ன பண்ணார், அவர் சீஷருடைய கால்களை கழுவி தொடச்சாராம். இந்த கால்களை கழுவி துடைக்கிற வேலை யார் வேலை தெரியுமா? அடிமையினுடைய வேலை. வேலைக்காரர் செய்ய மாட்டாங்க இந்த வேலையை, அடிமைங்க தான் செய்வாங்க. இப்போ அடிமைக்கு அடிமையாக அவர் தன்னுடைய சீஷருடைய கால்களை என்ன பண்ணார், கழுவி கழுவி தொடச்சார். அதுதான் அவருடைய தாழ்மை. அவர் தாழ்மை எடுத்தால் இன்னும் எவ்வளோ நேரம் பேசலாம். அவர் உலகத்தில் மனுஷனாக பிறந்ததே, தேவாதி தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் அவர் அந்த பூலோகத்தில் பிறந்து இருந்ததே, வாழ்ந்ததே ஒரு பெரிய தாழ்மையான ஒரு காரியம். அதை போல் நம்மளும் தாழ்மையாக இருக்கணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறாரு. இன்னொரு விஷயம், சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பாருங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்ன ஆனாங்களும் தெரில. நான் நேற்று குடும்ப ஜபத்தில் படித்தப்போ தான் யோசித்தேன். அவங்க அப்பா அம்மாவை இவர் இட்டுன்னு போய் என்ன பண்ணாராம், அந்த பெலிஸ்தர் ராஜாக்கிட்ட இவருக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை, இவர் கூட ஒரு 600 பேர் அவங்க அப்பா அம்மா கொண்டாந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு அவங்க யுத்தம் பண்ணி அப்படியே பொழைச்சிருந்தாராம்.
அவங்க அண்ணன் தம்பிங்களாம் என்ன பண்ணாங்கன்னு என்னான்னு தெரியல, இவர் தான் அவங்கள காப்பாற்றிருக்காரு. ஐயோ எங்கள் அப்பாவை என்னை நினச்சிக்கவே இல்லை, ஆனாலும் எங்கள் அப்பாவை நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், கனம் பண்ண. அப்பா அம்மாவும் கனம் பண்ணார். அது மட்டும் இல்லை, அவரை தாயும் தாப்பனும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்வார் சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த சங்கீதம் 27:4 படிங்க. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. ஆலயம் எப்போ திறந்து வச்சுருப்பாங்க தான் நினைக்கிறேன், தெரில. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அருகில் பக்கத்தில் இருக்கும் கூட என்ன பண்ணுங்கள், இந்த ஆலயத்தில் உங்களுக்கு எதனா பாரமான காரியம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் கர்த்தர் என்ன பண்ணுவார், கர்த்தர் அது பதில் கொடுப்பார். நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஆலயத்துக்கு வர முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நம்ம என்ன பண்ணலாம், தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்புறம் என்ன சொல்றாரு, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். இப்படி சொல்லணும். நம்ம இப்படி ஆலயத்தில் தங்கணும்னா, இங்கே ஆலயத்தில் தங்குறது நல்லதுதான், ஜெபிக்கிறது. அதே நேரத்தில் நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ பிரசன்னத்தில் அவர் வசனத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக நம்ம விரும்பணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாவீது தான் விரும்பினார். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1 சொல்கிறார். அப்போ கர்த்தர் நல்லா துதிச்சார். அவர் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்போம். என்ன அர்த்தம், கஷ்டமாலாம் ஸ்தோத்திருப்போம், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன். இது ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனு இந்த தாவீதுகிட்ட. சங்கீதம் 42:11 படிங்க. சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என்ன சொல்றாங்க, நீ தேவன் எங்க, இவனுக்கு தேவன் இருக்கிறாங்களா இல்லையான்னு கேவலமாக பேசுகிறான். நான் சங்கீதத்திலே பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், என்னன்னா யாருன்னா பேசிட்டோம், நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. நான் இன்னும் துதிப்பேன். யார் என்னை என்ன பேசினாலும், கேவலமாக பேசினாலும் நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை துதிக்கணும். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு இருக்கலாம், இல்லாத போகலாம், கிடைக்கலாம், ஜெபம் பண்ணுது பதில் கிடைக்காத போனாலும், கர்த்தாவே நீங்கள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் தருகிற தேவன் அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. சுகவீனமாக இருக்குதா, கர்த்தாய் கொடுத்த சோத்திற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பலவீனத்துக்காக, சுகவீனத்துக்காக, வியாதிக்காக கல்வாரி சிலுவையில் அதை கூட சுமந்து தீர்த்தீங்களே, அதை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்குது, ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அல்லேலூயா. சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த பாவ இருள் மட்டும் இல்லை, வியாதி கூட ஒரு இருள். ஏதோ ஒரு வியாதி, வேதனை, பிரச்சனை கொண்டு வந்து விட்டுனேக்கிறான் பிசாசு. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, தாவீது என்ன பண்ணார்னா, எது வேணாலும் கர்த்தர்ட்ட ஆலோசனை. ஏன்பா நான் போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, இங்கே இருக்கலாமா, இவங்க எனக்கு ஜெயிச்சிருவாங்களா தோத்துருவாங்களா, இந்த ஜனங்க உப்பு கொடுப்பாங்களான்னு கேட்குறாரு. கேட்டு கர்த்தர் உத்தரவு கொடுத்தா தான் அந்த இடத்துக்கு போவார். அந்த மாதிரி கர்த்தர் ஆலோசனை கேட்டு 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 செய்யுது கர்த்தர் ரொம்ப பிரியம். நம்ம அப்படி செய்கிறோமா, ஆண்டவரே இது வாங்கலாம், ஒரு புடவை கூட வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இது வாங்கலாமா வானாவா, இது தேவையா தேவையில்லையா, கேளுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. எதுவானாலும் கேளு, கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தை கூட அவர் நம்பணும், அவர் கேட்கணும், அவர் ஆலோசனை கேட்கணும்னு கர்த்தர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரே சொல்லிக்கிறாரு. ஆலோசனை சொல்கிற ஆண்டவருக்குமே நம்ம கேட்கணும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு தடவை என்ன பண்ணாங்க, சிக்லாக்கில் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் படித்தா நேரம்னு சொல்லிடுறேன். சிக்லாக்கில் கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. கொளுத்திட்டு அவங்க கூட இவருக்கு 600 பேர் கூட ஆளுங்கிறாங்க, மனைவிங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கைது செட்டுன்னு எடுத்துன்னு போயிட்டாங்க. போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது எல்லோரும் கல்லுங்கள் எடுத்துக்கிறாங்க. என்ன செய்தாங்க, கல்லுங்கள் எடுத்து என்ன பண்ண அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏன் உன்னால் தானே நாங்கள் வந்தோம், உன் கூட தான் வந்தாங்க, ஏதோ பொருள் தான் கொளுத்தி விட்டு போனாங்க, எங்கள் மனைவி பிள்ளைங்களும் இட்டுன்னு போயிட்டாங்களே, நீ தான் அதுக்கு காரணம்னு கல் எடுத்து அடிக்க போயிட்டாங்க. அவர் மனைவி பிள்ளைங்க கூட தான் போயிட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாராம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணாரா, திடப்படுத்தி கொண்டாரா. ஹல்லேலூயா. அப்போது இது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறாரு. என்னன்னா கர்த்தர் செய்வார். உடனே ஒரு ஆள் ரொம்ப உயிர் போகிற நிலைமை, அந்த உயிர் போகிற நிலைமையில் என்ன ஆச்சுனாக்கா, சூழ்நிலை அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது அந்த பையனை கூப்பிட்டு அவன் சாப்பாடு கொடுத்து திராட்சை கொலை அதெல்லாம் கொடுத்து சாப்பிட்ட பிறகு உயிர் வந்துச்சு அவனுக்கு. அப்புறம் அந்த நிலைமையில் அவ்வளோ வேதனையில் கூட சாப்பாடு கொடுத்து கவனிக்க அவ்வளோ நல்ல குணம். அவன் மூலமாக தான் கர்த்தர் வழி தருது. எல்லாம் என்ன ஆண்டவரே போகலாமா போகக்கூடாதா, மொத்த பேரும் போயிட்டாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு ஜெபம் பண்ணால் என்ன நடந்துச்சு சொன்னால், உடனடியாக என்ன பண்ண, நீ போ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய், நீ போன்னு சொன்னால் அப்போ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு மொத்தம் திருப்பி கொண்டு வந்தது மட்டும் இல்லை, கொள்ளாட்சின்னு அவங்க பொருளெல்லாம் நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு நல்ல வாஞ்சை என்னன்னா, நான் நல்ல பெரிய வீட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குது, அப்படி திரையின் மத்தியில் தானே இருக்குது, என் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு நினச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் கட்டணும்னு ஒரு விருப்பம். பாருங்க, நமக்கு அப்படி இருக்குதா, கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும், இந்த எண்ணம் நமக்கு இருக்குமானா கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காணி கொடுக்குறோன்னு அதில் திருப்தி ஆகாதீங்க. சிலர் காணி நம்ம சபையில் இன்னொரு ஆள் சொன்னாங்க, காணிக்க வேற கொடுக்கணும், எனக்கு அப்படியே வேதனையாகி போச்சு கேட்கும் போதே. காணிக்க கூட கொடுக்கணும்னா நீ வாடகை வீட்டில் இருந்தேன்னா காணி கொடுப்பேன், வாடகை கொடுக்க மாட்டேன், கொடுக்கலாம் சாமானத்துக்கு வெளியே போட்டுருவாங்க, கொடுத்துட்றல வாடகை கரெக்டாக. அப்போ கர்த்தர் கொடுக்க வேண்டி கொடுத்தானா அட்லீஸ்ட்டு குறைஞ்சது ஒரு தசம் வாங்கினா கொடுக்கணும். சரி, தசம் அதில் திருப்தி ஆகக்கூடாது, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்கு வரணும். யார், சாமியாருடைய அம்மா யார், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை அந்த பெண்ணினா அப்படியே டார்ச்சர் பண்ணின்னுங்கிறான். அதே தாழ முடியல, அழுது ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் போய் ஆலயத்தில் அழுதா, ஆண்டவரே என் நிந்தை நீங்கணும், ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அந்த ஆண் பிள்ளைய உங்கள் ஊழியத்தை கொடுத்துட்றான்ட்டாங்க. அதான் ரொம்ப கர்த்தர் பிரியமான ஒரு காரியம். பாருங்க, கொடுத்துட்டா கர்த்தர் சும்மா விட்டார், பிள்ளைய விட்டுட்டு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போய் பார்க்கறது, கொஞ்சோன்னு எண்ணமே இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவருக்கே கொடுத்துட்டாரு. அதனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளை கொடுத்தாரு. அது மட்டும் இன்னொரு 5 பிள்ளை கூட கர்த்தர் கொடுத்தாரு. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கர்த்தருக்கு நம்ம எது செய்தாலும் கர்த்தர் அது பாக்கியாக இருக்க மாட்டோம், கண்டிப்பாக அது செய்வார். அந்த மாதிரி இவர்னா சொன்னார், ஆலயம் கட்டி கொடுக்கணும் யோசித்தாரு. சரி, அதுக்கு என்னப்பா, நான் தான் தீர்க்கதரிசி, உன் இஷ்டம் கட்டு பரவாயில்லன்னாரு. கர்த்தர் அன்றைக்கி நைட்டே பேசினார், ஏம்பா நீ அப்படி சொல்லிட்ட எப்படி, கட்டணும்னு யாருமே இதுவரையிலும் யாரையுமே எனக்கு ஆலயம் கட்டுங்க நான் கேட்கவே இல்லை, யாரையுமே சொல்ல. இந்த தாவீதுக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்கிறான் பாரு, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அதுக்கு அவங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லை, ஆனால் அவன் கட்டக்கூடாது, நிறைய ரத்தம் செஞ்சதுனால அவன் மகன் தான் அதை கட்டுவான்னு கர்த்தர் சொன்னார். பாருங்கள், அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தாவீதுக்கு இருந்தது. இப்போ நம்ம ஆண்டவர் கொடுக்குற காரியங்களில் கூட வெறும் பணம் தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, உங்களால் முடிஞ்சது ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஆத்துமாக்களை கர்த்தர்ட்ட கொண்டு வருது ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி காரியம் செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. அடுத்தது
கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு குணம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்ன பண்ண கூப்பிடுதலை கேட்டு என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம். எப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணார், எப்போ அவன் உடவா கர்த்தர் கீழ்ப்படியாத போயிட்டானோ சவுல் ராஜா, அப்போவே கர்த்தரை கூப்பிட்டு சவுலை தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ அபிஷேகம் பண்ணி 40 வருஷம் ஆட்சி செய்தான் யார்? சவுல். அந்த 40 வருஷம் பொறுமை என்ன ஆட்சி செய்தார் அவர்? தாவீதை தொட்டரவால் தான் அவர் செய்த ஆட்சி. இதுதான் செய்திருந்தான். ஆனால் பொறுமையாக காத்திருந்தார். அடை வெட்டி கண்ணு புண்ணுக்கு தான் அபிஷேகம் பண்ணிட்டார. ஒரு அடி அடிச்சு சாவச்சிட்டா, ஒரே ஒரு குத்திட்டா, செத்து போனால் நீ ராஜாவெல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க. இல்லை பொறுமையோட கர்த்தர் காத்திருந்தார். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறத பற்றி வேதத்தில் நிறையா எடுத்துக்குது. அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும்னு சொன்னால், நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் இருதயத்தில் கொட்டிடணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தில் என்ன பாரம், என்ன கவலை, என்ன தேவை இருந்தாலும் அவர் இருதயத்தில் இருக்கிறதா, அவர் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட கொட்டிடணும். இது ரொம்ப முக்கியமாக. இதுதான் கர்த்தர் காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாருங்கள் சங்கீதம் 62:1ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். படிமா திருப்பி. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அதுல 8ஆம் வசனம் படிமா. 62:8. ஜனங்களே, எக்காலமும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். பாருங்க, இருதயத்தில் இதெல்லாம் ஊற்றிட்டு நீங்க தாப்பா எனக்கு செய்யணும், உண்மை தான் நம்பி இருக்கிறேன். இப்ப எல்லாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தரை தேடுறீங்களா? காத்து நிற்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஆமாவா இல்லை சொல்லுங்களேன். ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வேற வேற. எதுக்கு கர்த்தாவை நீங்க தாப்பா செய்யணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்ப்பா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்ப்பா, கனவு ரட்சிக்க பண்ணப்பா, எங்கள் பிரச்சனை மாறணும்ப்பா, எங்களுக்கு ஒரு வீடு வேணும்ப்பா. சில வாடகை வீடு இல்லாத கூட கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் கூட கர்த்தர்ட்ட தான் கேட்கணும். அப்படி உள்ளத்தில் அப்படியே ஊற்றிட்டு கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது முதல் காரியம். கர்த்தருக்கு மட்டுமே காத்திருக்குது. ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தர் காத்திருக்குதுன்னா வசனத்தினால நிறைந்திருக்கணும். சங்கீதம் 130:5. சங்கீதம் 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறேன். இப்போ கர்த்தர் செய்வார், அப்படி இல்லை. வசனத்தை படித்து வசனத்தை என்ன பண்ணோம்? அப்படியே சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். கர்த்தர் என்ன பண்ண? வசனத்தின்படியே கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. வசனம் தான் ரொம்ப முக்கியம். பிசாசு பயப்படுறது வசனத்துக்கு தான். இந்த வசனத்தை நம்ம அறிக்கை இடும்போது விசுவாசத்தோட பிசாசு இருக்கிற இடம் தெரியா ஓடிடும். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். பாருங்க, இயேசு 40 நாள் உபாசத்தில் இருந்தார். எப்போ? ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால். அந்த 40 நாளும் என்ன பண்ணார்? வசனத்தில் தான் நிறைஞ்சிருந்தார். அதனால தான் பிசாசு கேட்ட 3 சோதனை கொண்டாந்தான். 3 சோதனை என்ன பண்ணான்? அவன் வசனமே பேசுகிறான். அவன் பிசாசு வசனம் பண்ணா. கர்த்தர் என்ன பண்ணுவார்? வசனத்தினே பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு காரியம். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 105:19. இது யோசேப் பற்றி. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாருங்க, நம்மனா எங்கோ போயிட்டு இருப்போம், சோர்ந்து போய் அவனுக்கு வந்த பிரச்சனைங்க, வேதனைங்க, பாலியல் பலாத்காரங்க பண்ணிட்டாங்க, அது இதுன்னு பயங்கரமாக பண்ணி ஜெயிலே போட்டாங்க. ஆனால் வசனம் அவனை புடமிட்டது.
அவன் ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட ஒரே வார்த்தை முறுமுறுக்கவே இல்லை. எப்போனா முறுமுறுத்தானு இல்லை. இன்றைக்கி வசனம் இருக்குது, எவ்வளோ காரியங்க எல்லாமே இருக்குது. நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கு முறுமுறுத்துறோம். ஆமாவா இல்லையா? என்ன அது, நாங்கள் ஒன்றும் முறுமுறுக்கலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நீங்கள் பேசுகிறது எனக்கு கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, எனக்கு தான் இப்படி இருக்குது, எனக்கு தான் இதெல்லாம் முறுமுறுக்கிறது தான். இது கர்த்தர் சொல்கிறாரு, நீ பேசுறது எனக்கு கடினமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு வசனம் படிச்சிருங்க. மல்கியா 3:13. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அடுத்து படிமா. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளில் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? அடுத்த வசனம் படிமா. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்களை திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களோ என்று சொல்லுகிறீர்கள். இந்த மாதிரி எப்பனா சொல்லுகிறீங்களா நினைச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நினைச்சிருந்தா சொல்லியிருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவர், அவங்க நல்லா தாங்கிறாங்க, இவங்க நல்லா தாங்கிறாங்க, அவங்க கர்த்தரை தேடாதவங்க நல்லா தாங்கிறாங்க, நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு தான் கிடைக்கல. இப்படி நினச்சிருந்தா உடனே நீங்கள் பேசினது எனக்கு விரோதமாக கடினமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நம்ம சொல்லவே கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை வச்சுருப்பார். இப்போ அவங்களுக்குலாம் உனக்கு ஏதோ உனக்கு இன்னும் நடக்காது இருக்குதுன்னா அதில் ஏதோ கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பேது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவளை அன்புக்குறவர்களுக்கு என்ன பண்ணுறாராம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுது. இப்போ இல்லாத நாளைக்கு செய்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், இப்போ இல்லாத அடுத்த மாதம் செய்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி பேசவே கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த கர்த்தருக்கு காத்து இருக்கிறதுல ஊழியம் செய்யணும். ஊழியம் நாங்கங்க செய்தால் பாஸ்டருங்களுக்கு அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருந்தாக்கா ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கண்டிப்பாக கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். பாருங்கள், செய்தால் ஒருவேளை கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு டேவிட் கணேஷ்னு ஒரு பாஸ்டருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரு, ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரின்னு செய்கிறாரு. வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஒரு சேனல் கூட வருது டிவியில். அப்போது அவர் ஊழியத்துக்கு வந்தாராம். ஊழியத்துக்கு வந்த பிறகு சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடுச்சான். ஐயோ, சாப்பாட்டு கஷ்டமாயிடுச்சே, என்ன பண்ணுறது? இந்த ஊழியத்தை விட்டுடலாம், இந்த கணேசன் போய் இயேசுக்கு ஊழியம் செய்ய முடியுமா நினைக்கிறாராம். அவர் எப்படி இயேசுக்கிட்ட வந்தாருன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி நீ 6 மாதத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன்ட்டாங்க. இவர் எல்லா சாமி கும்பிட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. அவ்வளோதான் உனக்கு ஆயுசு, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு தடவை யோசித்தாரான், இந்த இயேசு ஒரு தடவை கேட்டு தான் பார்க்கலாமே, இந்த சாமிக்கிட்ட நம்ம போகல சொல்லி சர்ச்சில் போய் பின்னால் கம்முன்னு உட்காந்துனாரான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரான், இயேசுவே, இந்த டாக்டருங்கெல்லாம் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் ஜீவனில் தேவன்றாங்க, எனக்கு ஜீவன் கொடுத்தா உமக்காக நான் உழைப்பாண்டவரேனாராம். அப்பவே சுகமாயிடுச்சான். அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கினாராம். அது வரும் தூக்கமே கிடையாது, நல்லா தூங்கினாராம். திருப்பின்னு 2வது தடவை போனாராம், பரிபூர்ண சுகமாயிடுச்சான். அவ்வளோதான், ஊழியம் செய்துக்கு வந்துட்டார். என்ன ஊழியம் செய்யுது? பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பசங்க மத்தியில் போகிறது, சின்ன பிள்ளைங்கிட்ட தெருவில் ஏதோ ஒரு பாட்டு பாட வசனம் சொல்கிறதுன்னா அங்கே ஒரு அற்புதங்க நடக்குமா. உடனே சரி இந்த ஆண்டவர் செய்கிறாரு, செய்துனே இருந்தார். செய்திருந்தால் சாப்பாட்டுக்கு இல்லாத போயிடுச்சான். அப்படி கஷ்டப்படும் போது என்ன நடந்துச்சுன்னா, சரி இந்த ஊழியத்தை விட்டுடலாம் ஆனால் ஒரு 200 கைப்பிரதி எடுத்துக்கின்னு அதுக்கு முன்னால் யாரோ ஒரு அம்மா தீர்க்கதரிசி அம்மா ஒருத்துக்கிறாங்களாம். அவங்கக்கிட்ட போய் காட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
சரி அந்த அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஊழியத்தை விட்டுடலான்ட்டு ட்ராக்ஸ் குத்துனே போனால் சாப்பாடு இல்லை, ஒரே கஷ்டமாகுதான். 3 மணி ஆயிடுச்சான். அந்த வீடு கண்டுபிடிச்சின்னு போயிட்டார். போனால் அந்த அம்மாவுக்கு கத்தர் ஏற்றுக்கொண்ட போய் 2 கண் பார்வையில் ஆச்சான். உன் ஞான கண் திறக்கன்னு அந்த அம்மாவுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கூட ஒரு அசிஸ்டண்ட் கூட வேலை செய்யறதுக்கு, ஏதாவது உதவி செய்யறதுக்கு. அந்த அம்மா அப்படின்னா அவங்களுக்கு சமையல் சமைக்கிற வேலையே இல்லையா, அதுக்காக ஆர்டர் பண்ணி வர வைக்கிறாங்கள. கத்தட்ட சொல்லுவாங்களாம், கத்தாவே இன்னைக்கு காலையில் எனக்கு இட்லியும் உளுத்தம் வடை வேணும்னு கேட்டால் யாரோ கொண்டாந்து 2 பேருக்கு இட்லியும் உளுத்தம் வடை கொண்டு கொடுத்துருவாங்க. பாருங்க, கத்தர் மேலே இருக்க நம்பிக்கை. அப்புறம் இந்த வேணும்னா அது கிடைக்குமா. இப்போது இவர் உள்ளே போகிறாராம். போகும்போது இந்த பார் அந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி, அதை கிராம ஊழியம் செய்கிற ஆள் கணேசன் வந்துக்கிறார் பாருங்க. கண்ணு தெரியல, 2 கண்ணும். கணேசன் வந்துக்கிறாருன்னு இவர் உள்ளே போனாராம். போனதும் இந்த மாதிரிம்மா என்னால் ஒன்றும் இல்லை, சாப்பாடு கூட இல்லை, இந்த ஊழியத்தை விட்டுடலான்னு இருக்கிறேன் நான் சொன்னாராம். சொன்னால் உடனே கத்தாவே இவருக்கு உதவி செய்யுங்களேன், காணி கொடுக்குறவங்களை யாருன்னா எழுப்பித்தாங்களேன்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்களாம். இப்போ கத்த சொல்கிறாராம், அதவர் இவரை கொண்டு போய் உலகமெல்லாம் எழுப்புதல் ஊழியத்தெல்லாம் பயன்படுத்த போகிறேன். இப்போ கொஞ்சம் கஷ்டப்படட்டும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு தான் கொஞ்சம் விட்டுக்கிறேன், நான் உபயோகிக்க போகிறேன்னு சொன்னாராம். பாருங்க, உடனே சரின்ட்டு நான் பாரு நீ சாப்பிடலாம். ஆமான்னு இன்னைக்கு 2 சாப்பாடு வரவழைப்பேன். இப்போ 3 கணேசன் வர்றாரு, 3ஆவது வேணும் ஆண்டவர் சாப்பாடுன்னு 3 சாப்பாடு வந்துச்சு. சாப்பிட்டுட்ட பிறகு அப்புறமா இவர் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ உண்மையாகவே அவர் உலகமெல்லாம் சுற்றி திரிஞ்சு ஊழியம் செய்கிறார். அதே மாதிரி எழுப்புதல் ஊழியம் செய்கிறார். பாருங்கள், சோர்த்து போகக்கூடாது. கத்தர் கஷ்டமோ நஷ்டமோ ஏதாவது கத்தருக்கு செய்தினாக்கணும், ஊழியம் செய்யணும். இதுதான் கத்தருக்கு காத்திருக்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணதுக்கே பதில் வரல, ஊழியம் வேறு செய்யணுமான்னு நினைக்காதீங்க. நீங்கள் அவரை நேசிப்பீங்கன்னா கண்டிப்பாக ஊழியம் செய்வீங்க. இது கத்தனவடத்தில் எதிர்பார்க்குறார். அப்புறம் அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கத்தருக்காக நம்மளை முழுசமாக தாவீது அப்படி செய்து சரண்டர் பண்ணிடணும். பா நீங்கள் தான் எனக்கு வேறு ஒன்றுமே வேணும், ரொம்ப தான் நம்பி இருக்கிறேன், என்ன பண்ணுங்க, என்னை செவையான வழியில் நடத்துங்க சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இது கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அப்படி செய்யும்போது கத்த நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கத்தர் நம்மிடத்தில் தாவீதை போல நம்ம வாழணும்னு கத்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியம் கேட்டோம், கத்தர் கண்டிப்பாக உங்களோட பேசியிருப்பான்னு விசுவாசிக்கிறேன். கேளுங்க, ஆண்டவரே என்னை தாவீதை போல மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்க சொல்லி நம்ம கேட்கும்போது கத்தர் நம்மளுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இப்போது கத்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபிக்கலாமா? கொஞ்சம் எழுச்சி நிற்கலாமா? கத்தாவே துதிக்கிறோம். இப்போ கேட்ட சத்தியத்தில் உங்களுக்குள்ளே ஏதாவது மனசாட்சி வாசிதா? பேசுகிற பேச்சு எதனா பேசிட்டீங்களா? எதனா செய்துட்டீங்களா? இல்லை கத்தரை பற்றியே தேடுறது இல்லையா? ஜெபிக்கிறத விட்டுட்டிங்களா? வேதம் வாசிக்கிறதை விட்டுட்டிங்களா? கத்தரை நம்புறதை விட்டுட்டிங்களா? ஏதாவது ஒரு காரியத்தில் பின்னடைஞ்சிருக்கலாம். இந்த காரியங்கள் குறைகளை மன்னிப்பு கேளுங்க. முதல்ல கத்தரை குறைகளை அறிக்கைட்டு ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் வசனத்தை அவருடைய நாமத்தை அறிக்கைட்டு ஜெபம் பண்ணோன்னு கத்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அலையில தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் எப்போதும் துதிக்கலாம், அவர் எப்போதும் பின்பற்றலாம். தாவீதை போல நம்ம கத்தர் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும். என் இருதயத்துக்கு ஏற்றவள்னு சொல்கிற மாதிரி கத்தர் நம்ம நடத்தணும். அந்த மாதிரி செய்யுங்க. நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நமக்கு இருதயத்துக்கு ஏற்றவளா என்னை மாற்றுங்கப்பா.
ஆண்டவரே அது போதும்ப்பா, உங்களுடைய சமூகம் மட்டும் போதும்ப்பான்னு கேளுங்க. நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா, உங்களுடைய சமூகம் பிரசன்னம் எனக்கு போதும்ப்பா, உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் என்னோட இருந்தால் அது போதும்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். ஹalleluya. தியர பாஷ்யல வரபா ஓ ரபா லபா தியர பரபா தியர பாஷ்யல வரபா ஓ ரபா ரபா தியர பரபா தியர பரபாஷ்யல வரபா ஓ ரபா லபா தியர பரபா தியர வரபா. கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் துதிக்கலாம். ஓ ரபா லபா லபா தியர வரபா ஓ ரபா லபா ஷீல வரபா தியர வர வரபா தியர வரபா ஓ ரபா லபா தியர வரபா தியர வர வரபா ஷீல வரபா ஓல வரபா தியர வரபா ஷீல வரபா தியர வரபா ஓல வரபா தியர வரபா ஷீல வரபா தியர வரபா ஓல வரபா தியர வர வரபா ஓல வரபா தியர வரபா ஓல வரபா தியர வரபா ஷீல வர வரபா ஓல வரபா தியர வரபா தியர வரபா ஓதே வரபா ஷீல வர வரபா ஓ லபரபா தியர வரபரபா ஓர வரபா ஷீல வர வரபா தியர வரபா ஓல வரபரபா தியர வரபா ஷீல வர வரபா தியர வரபா. கர்த்தாவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இளநேசிக தான பரம்பிதாவே, நல்ல கர்த்தாவே ஆண்டவரே சூத்திரிக்கிறையா. இந்த நல்ல கர்த்தாவே சகோதரி ஐக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறையா. ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து அப்படியே பாதத்தில் வர, அப்படியே பாட, துதிக்க, ஆராதிக்க, வசனத்தை தியானிக்க, ஆண்டவரே இப்படி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்து நல்ல தருணத்திற்காக நன்றியோடு துதிக்க ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நன்றியோடு இருதயத்தோடு துதிக்கிறோம்ப்பா. ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு வாஞ்ச உள்ளத்தில் அழுத்துன்னு இருக்குதப்பா. இது எல்லாவற்றையும் பெரியவர் நீங்கப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் பெரியவரப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ஆண்டவரே அதற்காக நன்றியோடு துதிக்கிறையா. இந்த வேலையில் கர்த்தாவே சோத்திரிக்கிறையா. ஆண்டவரே பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆண்டவரே முழுதுமாய் ஒப்பு கொடுக்க. ஆண்டவரே தாவீது பாவம் செய்தாலும் ஆண்டவரே நீங்கள் தூக்கி எடுத்தீங்க, பரிசுத்தப்படுத்துனீங்க, இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாட்டினீங்கப்பா. தாவீது கர்த்தாவே ஆண்டவரே ஆடுகளை மேய்த்தவரை அரசனாக மாட்டினீங்கப்பா. எவ்வளோ கஷ்டங்க, எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ வேதனை ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீங்கள் அற்புதமாய் காப்பாற்றி வழிநடத்தி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஒரு 40 வருஷம் ஆளுகை செய்ய கூட உதவி செய்தீங்கப்பா. அற்புதம் செய்தீங்கப்பா. ஆண்டவரே இந்த கர்த்தாவே உங்களுடைய வம்ச வழியிலே அட்டவணையிலே வரத்தக்கதாக ஆண்டவரே தாவீதின் குமார் என்று அழைக்கப்படத்தக்கதாக ஒரு பெரிய பாக்கியத்துக்குள்ளாய் தாவீதை நடத்தினீங்கப்பா. அப்படியாய் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், ரட்சிக்கப்படாத கணவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கெட்ட பழக்க வழக்கங்களில் ஆண்டவரே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிற கர்த்தாவே காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உலகம் பயங்கரமாக இருக்குதப்பா. சூழ்நிலை பயங்கரமாக, எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருடு, கஞ்சா, பீடி, சிகரெட்டு, போதைப்பள்ள அப்படி அடிமையாக இருக்கிற மக்களை நாங்கள் பார்க்குறோப்பா. அவளெல்லாம் சந்திங்க, ரட்சிங்க, எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே அந்த மாதிரி காரியங்களுக்கு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்கப்பா. கடன் தொல்லை இருக்கிற மக்கள் கடன் தொல்லையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே வீடு இல்லைன்னு கஷ்டப்படுறாங்கப்பா, அவளுக்கு வீடு கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே என்ன தேவைக்காக காத்திருக்கிறாங்களோ, நம்ம நோக்கி பார்க்குறாங்களோ, அவளுக்கு தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை மட்டும் சார்ந்து கொள்ள, உம்மை மட்டும் நம்ப, உம்மை மட்டும் விசுவாசிக்க, ஆண்டவரே உம்மோடு கூட வாழ நீ ஒவ்வொருக்கும் கிருபை தந்து பாதுகாத்து கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. கிருபைக்குள்ளா தீ ரபா லபா தியர வரபா ஓ ரபா ஷீலபா ரபா தியர வரபா. வியாதியோடு வேதனையோடு பிரச்சனையோடு வந்திருந்தா எல்லா வியாதியிலிருந்து சுகமாக்குங்கப்பா. வீட்டில் யாராவது சுகமாக இருந்தால் அவர்களுக்கும் கர்த்தாவே குணமாக்க வல்லமை பாய்ந்தோடி சுகமாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவைகள் எல்லா தேவையும் சந்தியுங்க. நாம் மைப்படுத்தி கொள்ளுங்க, பெரிய காஞ்சி பொறுப்புள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம்.
சபையை ஆசீர்வதிங்க, எங்கள் ஊழியக்கார் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அற்புதம் செய்யுங்கப்பாமை சோத்தரிக்கிறையா. அது மட்டுமல்லப்பாமை சோத்தரிக்கிறையா. எங்களுக்கு இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தமிழ்நாடு சிஎம்க்கு நல்ல சுகத்தை தாங்க. ஆண்டவரே சோத்தரிக்கிறையா. நல்ல விதமாக ஆட்சி செய்யக்கூடிய மக்களை நீங்கள் ஆசீர்வத்தை அவளை ரட்சிங்கப்பாமை சோத்தரிக்கிறையா. வரப்போகிற 26 நடக்க போகிற எலெக்ஷனில் உங்கள் சுத்தமானவங்க ஆட்சிக்கு வந்து ஆண்டவரே சோத்தரிக்கிறையா. சமாதானமாக நாங்கள் வாழத்தக்கதாக நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, ஜப பார்த்தலாம் நிரப்புங்க, ஆத்ம பார்த்தலாம் நிரப்புங்க. அழிந்து போகிற ஆத்மாவுக்காக ஜெபிக்க ஆண்டவரே ஊழியச்சியை எங்கள் கிருபை தந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாய் திருப்தியாக்குறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.